Hello students, welcome you to this video. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard to 12th standard மேத்ஸ் நீங்கள் படிக்க போகும்போது what are the basics you need. Some students 11th standard அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. But don't worry about that. மெயினாக உங்களுக்கு வேண்டியது some of the trigonometric results, நாட் த என்டையர் ட்ரிகனாமெட்ரி. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல் ட்ரிகனாமெட்ரி தேவையில்லை. என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பேசிக் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் பேசிக் இன்டகிரேஷன், தட் டு வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நியர்லி மோர் தென் 5 சாப்டர்ஸ் ரிலேட்டட் டு டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 12th ஸ்டாண்டர்டில். ஓகே, ஸோ அந்த பேசிக்ஸ் தான் இந்த கிளாஸ் நம்ம படிக்க போகிறோம். ஆஃப்டர் திஸ் கிளாஸ் ஐ எம் ஷுவர் டெஃபினெட்லி உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் see 12th உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால்யூமில் டோட்டலாக there are 6 chapters. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நீங்கள் 11th மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் படிக்கிறீங்க, அதோட அப்ளிகேஷன் ஈஸிலி யூ கேன் லேர்ன். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நீங்கள் 10th படிச்சிருப்பீங்கல்ல. when the discriminant is less than 0 the roots are imaginary, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க. தேர்ட் ஒன் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் கண்டினியூவேஷன் தான். 10th படிக்கிறதில்ல குவாட்ராட்டிக் இக்குவேஷன், அதோட கியூபிக் இக்குவேஷன் 4th டிகிரி எல்லாம் வந்து எப்படி செய்கிறது, தட் இஸ் தியரி ஆஃப் இக்குவேஷன். தேர்ட் சாப்டர். ஃபோர்த் சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ரொம்ப சிம்பிளான டாபிக். தென் ஃபிஃப்த் ஒன் 2 dimension அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம அனலிட்டிக்கல் ஜாமெட்ரினாலே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படியே படிச்சுட்டு வருவோம்ல. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 11th ஸ்டாண்டர்டில் பேரா ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் படிச்சிருப்பீங்கல்ல. நவ் அதோட கண்டினியூவேஷன் சர்க்கிள்ஸ், தென் கோனிக்ஸ், பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, நிறைய ஃபார்முலா படிக்க வேண்டியிருக்கும். தென் சாப்டர் நம்பர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் ஆல்ஜிப்ரா. பாருங்க, அப்போ 2 அப்ளிகேஷனில் வெக்டர் ஆல்ஜிப்ரா ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருக்கிறீங்க, ஈஸியான டாபிக், அதோட அப்ளிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 6 chapters ஈஸிலி யூ கேன் ஸ்டடி. செகண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா த மோர் இம்பார்ட்டன்ட். பட் செகண்ட் வால்யூத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குவார்டர்லி தான் செகண்ட் வால்யூம் ஆரம்பிப்பாங்கல்ல. ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கும், 2 months தான் டைம். இந்த ஒன் புக் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் மேக் டைம், கெட் டைம், ஏர்லியராகவே கொஞ்சம் டைம் எடுத்து செகண்ட் வால்யூமில் கொஞ்சம் சாப்டர்ஸ் நீங்கள் படித்து வச்சுருந்தோம். ஓகே, ஸோ 7th chapter அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி ஐ செட் பேசிக் டிஃபரன்சியேஷன். டுடேஸ் கிளாஸ் ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஒரு 10 sums. என்டையர் ஃபார்முலா will help you. ஒரு 10 sums உங்களுக்கு போட தெரிஞ்சால் போதும். 12th standard differentiation will be very easy. Okay, then we have partial derivatives, அதுவும் differentiation based பண்ணி வரக்கூடியதான். chapter 7 and 8 based on differentiation. chapter number 9 applications of integration. 11th standard integration நிறைய இருக்குல்ல. சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, படிக்காமல் கூட இருந்திருப்பீங்க. பட் டோன்ட் லீவ் இட், அதை பேஸ் பண்ணி 3 chapter இருக்குது இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் earlier பேசிக் இன்டகிரேஷன் தான். ஒரு 12 to 13 sums I am going to teach you, that is enough. அதை படிச்சுட்டு ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா படிங்க. 12th standard டாபிக்ஸ் will be very easy. ஓகே, தென் சாப்டர் நம்பர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், அதுலேயும் இன்டகிரேஷன் வரும். தென் 11th one ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம நினைப்போம் ப்ராபபிலிட்டி தான் ஈஸியாக இருக்கும், ஈஸி தான், பட் தேர் ஆல்சோ யூ ஹேவ் சம் இன்டகிரேஷன். தென் ஃபைனலி 12th chapter இஸ் த மோஸ்ட் வெரி வெரி சிம்பிள் டாபிக், டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ இதில் சம் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ரிசல்ட்ஸ், இது 12th standard ஒரு சம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி திஸ் சம் என்ன டைப்பில் இருக்குது பாருங்கள். sin 5π/9 அதை ஏன்னு எடுத்துடுறேன். 5π/9 டேக்கிங் as a, அந்த π/9 பி. அப்போ இது என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா sin a cos b ப்ளஸ் cos a sin b. கரெக்டாக? அப்போ நம்ம 11th படிக்கிற அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி, அதுக்காக தான் சொல்கிறேன். 11th standard படிக்கிற சம்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஐடென்டிட்டிஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி கேன் டூ. sin a cos b ப்ளஸ் cos a sin b, தட் இஸ் sin a ப்ளஸ் b. ஹியர் இட் இஸ் 5π/9 ப்ளஸ் பி π/9. அவுட் சைடில் பாருங்கள் ஒரு சைன் இன்வர்ஸ் இருக்கும்ல, அந்த சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆயிரும். எப்போ உங்கள்கிட்ட ஐக்கல்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் 12th டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ உங்கள் ஆன்சர் இது மட்டும் வரும். 6π/9 கேன்சல் பண்ணிங்கன்னா 2π/3. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் த ட்ரிகனாமெட்ரிக் ரிசல்ட்ஸ், அதுக்காக தான் ஜஸ்ட் ஐம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அதுபோல் as I said earlier, ப்ராபபிலிட்டி 11th chapter, அந்த ப்ராபபிலிட்டியில் கூட we need integration. இங்கே பாருங்கள், இது புக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ லாட் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ் தேர். சி we have lot of integration, பட் ரொம்ப சிம்பிளான இன்டகிரேஷனாக தான் இருக்கும். அதனால் டோன்ட் worry about anything, very easily you can score that. Okay, and one more thing I want to tell you. So we have our 12th standard batches, we have our online classes. Very shortly we are going to start. So here weekly we'll be having 2 classes, 1.5 hour session, 2 classes எடுப்பேன். And the notes will be given to you. Every chapter we conduct unit test. Classes will be bilingual.
and we try to finish the portions by October. So அதுக்கு பிறகு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி 4 months டைம் ஃபைன் டியூனிங் அழகாக உங்களுக்கு எல்லாம் ரிவைஸ் பண்ணி மாடல் எக்ஸாம்ஸ் எவ்ரிதிங் வில் கிவ் and the classes will go till your board examination. Okay, so for this course we are giving an offer, so till 20th of April 20th of April நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு the premium course, that is you will get the entire thing for the price 4990. 4990க்கு you will get the full course, the premium course, but this offer is only till 20th. Okay, those who are interested, you can join this class as quick as possible, and the link உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். Okay, right. Now we go through some of the trigonometric results. Trigonometry, then some algebraic results you need, and some logarithm also you need. Okay, இப்போ e raised to 0 value சொல்லிடுவீங்க. E raised to 0 is 1. But what is e raised to infinity? What is e raised to minus infinity? What is log 1? What is log infinity? இது போல வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் when you do that. Okay, first trigonometry எடுத்தீங்கன்னா sin a plus b, sin a cos b plus cos a sin b, sin a minus b, sin a cos b minus cos a sin b, right? அதுபோல cos a plus b, cos a minus b, tan a plus b, tan a minus b. Then sin 2a, we have two formula, right? 2 sin a cos a, most of the cases அதான் யூஸ் பண்ணுவீங்க. But I have given the full collection so that நீங்கள் காலேஜஸ் போனால் கூட இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொடுக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், then definitely it will be useful to the future. Okay, so cos 2a totally there are 4 formula. So mainly these two we use. 2 cos 2a minus 1, 2 cos square a minus 1, another one is 1 minus 2 sin square a. Then tan 2a க்கு ஒரு formula இருக்குது. Then sin 3a cos 3a, the formula தான் you go through பண்ணிருங்க. The 13 and 14 very important. Sin square a 1 minus cos 2a by 2, and cos square a is 1 plus cos 2a by 2. Then another few formula. So these formula also you go through. Then final sin c plus sin d. So இதெல்லாமே கொஞ்சம் go through பண்ணி வச்சிருங்க. Okay, then algebra and the identities easily you can study. A square minus b square, a plus b and a minus c எல்லாம் ஈஸியாக படிச்சிருவீங்க. Then indeterminate formsங்கிறது என்னது? லிமிட்ஸில் படிக்கிறோம்ல 11th 0 by 0, infinity by infinity, 0 into infinity. பட் நம்ம லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம் 0 into anything is 0 இல்லை, but that is indeterminate form. 0 into infinity, infinity minus infinity, 1 raised to infinity, 0 raised to 0, infinity raised to 0. இதில் இருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம். which of the following is not in indeterminate form, இல்லைன்னா which of the following is in indeterminate form. ஸோ அப்போ இதெல்லாம் கொஞ்சம் go through பண்ணுவீங்க. Then basic results. 0 by a number, 0 by a non-zero number it is 0, a non-zero number by 0 it is infinity, 1 by 0 is infinity, then 1 by infinity it is 0, any number raised to 0 is 1, e raised to infinity, infinity, e raised to minus infinity it is 0. There are basic things. Logarithm. So log 1, the value is 0. Log 0, minus infinity. Log e, it is 1 because we take the base as e. Log infinity is infinity. Then the basic law, product rule and quotient rule, power rule in logarithm. Lower class நீங்கள் படிக்கிறதா. So log a b, log a plus log b. அதுபோல் log a minus log b வந்து it is log a by b. Then power rule, log n raised to m, and the power front கொண்டு போயிடலாம்ல, m log n. Okay, so now straight away go for differentiation. Okay, so 11th ஓரளவு படிச்சிருப்பீங்க. So differentiation பேஸ் பண்ணி sums எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். Just go through some of the very very important results. ஸோ இதோட உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் differentiation formula and integration formula. The entire formula set given, so you can go through that. The most important formula, x raised to n. ஈஸியானதுனால x raised to n-க்கு டெரிவேட்டிவ் n into x raised to n minus 1. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். x raised to 7, அப்போ 7 x raised to 6. இப்போ x raised to minus 3, வாட்ஸ் த டெரிவேட்டிவ்? அந்த மைனஸ் 3 ஃப்ரண்டில் வரும்ல, மைனஸ் 3 x raised to 1 ரெடியூஸ் பண்ணணும். 3ல 1 ரெடியூஸ் பண்ணால் 2 ஆயிரும். பட் மைனஸ் 3ல 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா minus 3 minus 1, it is minus 4. That can be written as minus 3 by x power 4. Okay, இதான் basic differentiation. X raised to n-க்கு n into x raised to n minus 1. Then x derivative 1, any constant, the derivative is 0. 7 is a constant, so the derivative is 0.
ஸோ 5x cube கேட்டாங்கன்னா டெரிவேட்டிவ் 3யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 3s are 15x square, right? e raised to x டெரிவேட்டிவ் e raised to x itself. பட் e raised to 7xக்கு டெரிவேட்டிவ் கேட்டால் e raised to 7x into அந்த 7xோட டெரிவேட்டிவ் 7, ரைட்? தென் த நெக்ஸ்ட் ஒரு செட் அப்படியே நீங்கள் சீக்வென்ஷியலாக அது படிச்சிடணும். log x டெரிவேட்டிவ் 1/x, 1/x டெரிவேட்டிவ் minus 1/x square, 1/x square டெரிவேட்டிவ் minus 2/x cube. Then root x derivative 1/2 root x. Most of the cases இது படிக்க சொல்ல மாட்டாங்க. I am asking you to learn because we use this quite often in 12th standard. நிறைய இடத்துல 1/x square வரும். நம்ம உடனே அந்த 1/x square ரீரைட் பண்ணி செய்யலாம். 1/x square x raised to minus 2 எழுதிடலாம்ல. அப்போ x raised to n, n into x raised to n minus 1 minus 2/x cube. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இவ்வளோ எழுதுறோம், அதே ஆன்சர் வந்துடும்ல. பட் டேக்ஸ் some time. அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக இன்னொன்று இது அடிக்கடி வர்றதுனால take this as formula. a raised to x derivative a raised to x log a, e raised to x derivative e raised to x, a raised to x derivative a raised to x log a. Then sin x derivative cos x derivative minus sin x, tan x derivative secant square x, cot x derivative minus cosecant square x, secant x derivative secant x tan x, cosecant x derivative minus cosecant x cot x. Then product rule. When to use product rule? A function into another function. For example, e raised to x into log x. இது ஒரு function, இது ஒரு function. Take one function as u, another function as v. What is product rule? u v dash plus v u dash. First into derivative of second plus second into derivative of first. அதில் 3 functions வந்தால் கூட one at a time differentiate பண்ணுங்க. மீதி ரெண்டு அப்படியே எடுத்துங்க. So 3 terms you will get, right? In between plus வர்றதுனால you can change the order, nothing wrong in that. அப்போ product rule எப்போ யூஸ் பண்ணணும்? A function into another function வந்துனா use product rule. Same way quotient rule. A function by another function, then we use quotient rule. Here the order is important because we have a minus sign there, right? அப்போ derivative of u by v எழுதும்போது you have to be very careful. Derivative of u by v இப்படி ஞாபகத்தில் இருந்துங்க. இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃபார் டினாமினேட்டர். இங்கே நம்ம டினாமினேட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டினாமினேட்டருக்கு ஸ்கொயர், அங்கே வி இருக்குது, இங்கே வி ஸ்கொயர். ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர் பிகாஸ் மிடில் மைனஸ் வரும்ல, அதனால ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட்டில் அந்த ப்ராப்ளம் கிடையாது, ப்ளஸ். பட் ஹியர் மைனஸ் வர்றதால ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர். அப்போ என்ன எழுதுறோம்? வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஆர்டர் பார்த்து. செயின் ரூல் எப்போ யூஸ் பண்ணணும்? a function of a function. ஃபார் எக்ஸாம்பிள் sin of 2x plus 3. இதை நீங்கள் யூனல் எடுத்து செய்ய தேவையில்லை. 12th we need the answer out, that's all. Say this is y. அப்போ what is dy by dxனா இது என்ன டைப்பில் இருக்குன்னு பாருங்க. This is of the type sin x. அப்போ sin x டெரிவேட்டிவ் cos x. அப்போ sin 2x plus 3 டெரிவேட்டிவ் cos 2x plus 3. Don't stop. எதை எக்ஸ்ன்னு எடுத்தோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. We have taken that 2x plus 3 as x, so its derivative is 2. So the answer is 2 cos 2x plus 3. இதுதான் செயின் ரூல். ஓகே, a function of a function. Then inverse trigonometryல வரக்கூடிய ரிசல்ட் sin inverse x derivative 1 by root of 1 minus x square, cos inverse x same formula but put a minus sign. Tan inverse x 1 by 1 plus x square. அப்போ காட் இன்வர்ஸுக்கு என்ன வரும்? ஒரு மைனஸ் சேர்த்துடுங்க. ஸோ சீக்கண்ட் கொசிக்கண்ட் அதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் கோத்ரூ பண்ணிடுங்க. ஹையர் கிளாஸஸ் சப்போஸ் தே கேன் ஆஸ்க், கேட்கக்கூடாதுலாம் கிடையாது, பார்த்து வச்சுருங்க. தென் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல. when you differentiate with respect to x, x டெரிவேட்டிவ் 1, x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x. அதே இது y வரும்போது yக்கு டெரிவேட்டிவ் dy by dx, y ஸ்கொயருக்கு 2y into dy by dx. Okay, for example, suppose they are giving a function like this, x square plus y square equal to a square. இதில் இருந்து dy by dx கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. this is implicit function. யூஸ்வலாக y equal to கொடுப்பாங்க, டைரெக்டாக dy by dx கண்டுபிடிச்சிருவோம்ல. ஸோ ஹியர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் x, x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x, y ஸ்கொயருக்கு 2y dy by dx, a ஸ்கொயர் 2n எழுதிடாதீங்க. a square is a pure constant, so the derivative is 0. We want dy by dx, so 2y dy by dx is minus 2x. அதில் அந்த x கேன்சல் 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ dy by dx is minus x by y. Okay, so like this you can find. Then logarithmic differentiation, அது எப்போ யூஸ் பண்ணணும்? that is more important. Product rule எப்போ யூஸ் பண்ணுவோம்? function into function. Quotient rule, function by function. But now logarithmic differentiation, a function raised to another function. For example, x raised to sin x. A function raised to function அப்படிலாம் வந்தனா you have to use logarithmic differentiation. log எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுபோல் some product, quotient, power எல்லாம் சேர்ந்து வந்தனா லாகோட ரூல், அதுக்கு தான் அந்த ரூல் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். log of ab னா log a plus log b எழுதிடலாம். So it will be easy for you.
தென் பராமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இல்லைன்னா எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா, ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், அது பராமெட்ரிக் ஃபார்ம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்ய வேண்டியது, எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஃப்ரம் தட் யூ ஃபைண்ட் dx by dt. ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, dy by dt. நம்ம dy by dx கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டிய dy by dt divided by dx by dt, because we want dy by dx. அப்போ y ஃபஸ்ட் எழுதுங்க, dy by dt by dx by dt. ஃபஸ்ட்டு பை செகண்ட் எழுதிடாதீங்க, அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துடுங்க. ஓகே, ஸோ இதை எவ்வளோ நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஐம் ஷுவர் டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ லேர்ன் ஆல் த ஃபார்முலா, ப்ராக்டிஸ் த சம்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டீச் நவ். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் 10 சம்ஸ் ஃப்ரம் டிஃபரன்சியேஷன். ஓகே, அந்த டென்ஸ் அந்த டைப் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட தெரியும்னா அந்த 2 சாப்டர் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். நோ நீட் டு ஒரி அபவுட் டிஃபரன்சியேஷன். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் நவ்? சம் நம்பர் 1. இஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2, ரொம்ப சிம்பிளான ஒரு பாலினாமியல், ரைட்? ஃபைன் dy by dx at 1, 2. அதுக்கு மீனிங் என்னது? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிங்க. அந்த ஆன்சரில் எக்ஸ் வர இடத்துல 1 கொடுங்க, ஒய் வந்தால் அதில் 2 கொடுங்க, ரைட்? ஓகே, நவ் சி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. சப்போஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியலன்னா கூட ப்ளீஸ் லேர்ன் நவ், யூ கேன் டூ இட். ஸோ dy by dx இஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ரைஸ் டு என் டைப்பில் எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1. அப்போ 3xக்கு டெரிவேட்டிவ் 3 மைனஸ் எ கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0. தட்ஸ் ஆல். இதுதான் dy by dx. நவ் என்ன சொல்லியிருக்காங்க? at 1, 2. தட் மீன்ஸ் இன் திஸ் ஆன்சர் எக்ஸ் வர இடத்துல 1 கொடுங்க, ஒய் வந்தால் 2 கொடுங்க. ஒய் வரல. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் plus 3, 2 into 1, 2, 2 plus 3, so the answer is 5, right? ரொம்ப சிம்பிளான first question. Hope you are able to follow that, right? Shall we move on to the second question? Listen this. Find dy by dx if x equal to 2 cos 3t and y equal to 3 sin 2t. இது என்ன டைப்னு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? That is more important. That skill you have to develop. ஈஸி தான் இல்லை? பிகாஸ் தேர் ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போ தான் பார்த்தோம்ல, அப்படி 2 தான் கொடுத்துட்டாங்கனால இது பராமெட்ரிக் ஃபார்ம். எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஸோ ஐ கேன் ஃபைண்ட் டிஎக்ஸ் பை டிடி. ஒருவேளை அங்கே தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா டிஎக்ஸ் பை டி தீட்டான்னு எழுதுங்க. ஓகே, ஸோ சி வாட்ஸ் அ டெரிவேட்டிவ் ஹியர்? 2 அப்படியே எழுதணும். காஸ் 3t, இது என்ன டைப்னா காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ காஸ் 3tக்கு மைனஸ் சைன் 3t. டோன்ட் ஸ்டாப். அந்த 3t தானே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். 3tக்கு டெரிவேட்டிவ் 3. ஸோ யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 3 2s are 6 sin 3t. That is dx by dt from the first equation. From the second you find dy by dt. From the second dy by dt, because y is a function of t. அந்த 3 அப்படியே எழுதுங்க. sin 2t, சைனுக்கு டெரிவேட்டிவ் காஸ். அப்போ sin 2tக்கு டெரிவேட்டிவ் காஸ் 2t. டோன்ட் ஸ்டாப். இங்கே 2t இருக்குல்ல, அந்த 2tக்கு டெரிவேட்டிவ் அதில் t வந்திருந்ததுன்னா 1, we won't write anything else. பட் sin 2tக்கு cos 2t, அந்த 2tக்கு டெரிவேட்டிவ் ஒரு 2. ஸோ யூ ஆர் கெட்டிங் 3 2s are 6 cos 2t. பட் we want to find dy by dx, right? So dy by dx is dy by dt divided by dx by dt. The order is important. So dy by dt na second answer. What is that? 6 cos 2t by dx by dt. What is that? Minus 6 sin 3t. 6 sin 3t. அதில் 6 கேன்சல் பண்ணிடுங்க. காஸ் பை சைன் காட்டுன்னு எழுதிடாதீங்க, பிகாஸ் இங்கே ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இங்கே 2t, இங்கே 3t. ஸோ யூ cannot simplify. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் காஸ் 2t by sin 3t. Shall we move on to the next question? Sum number 3. Yes, find dy by dx. ஆல்ரெடி இந்த டைப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ல, அந்த ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு 4. கேன் யூ டெல் மீ விச் டைப் திஸ் ஒன்? ப்ரீவியஸ் ஒன் செப்பரேட்டாக கொடுத்தோன்னே பராமெட்ரிக் ஃபார்ம் சொன்னோம்ல, இது போல் எக்ஸ் ஒய் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா தட் இஸ் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ வாட் வி டூ, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்.
differentiating with respect to x ன்னு எழுதிருங்க. x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x மைனஸ் 2y ஸ்கொயர். அப்போ அந்த 2 into 2 4 ஆயிரும்ல, 4y raised to 1 into அந்த y வர்றதுனால attach dy by dx equal to 4 is a pure constant, so derivative 0. So minus 4y dy by dx is minus 2x. ரெண்டு பக்கம் அந்த மைனஸை கேன்சல் பண்ணிடுங்க. And 2 table cancel 1 and 2. So dy by dx is x by 2y. x by 2y. So that is sum number 3. So implicit function. What is some parametric lapato? And this is implicit function. Shall we move on to the next question? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஈஸியிலேருந்து அப்படியே கொஞ்சம் அடுத்த லெவல் போயிடணும், ரைட்? லுக் ஹியர். f of x equal to x square into 1 minus x the whole square. f of x equal to x square into 1 minus x the whole square. இந்த sum எப்படி செய்யலாம்? Different ways are there. ஒரு மெத்தடு இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். Because அது a minus b the whole square. Expand a square minus 2ab plus b square. Expand பண்ணிட்டு அவுட் சைட் x square இருக்குல்ல, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். தட் இஸ் ஒன் மெத்தட். சப்போஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு பதில் கியூப் வந்தால் கூட a minus b the whole cube ஃபார்முலா இருக்குல்ல. சப்போஸ் த பவர் இஸ் இதுக்கு பதில் த பவர் 12 இல்லைனா 17 இல்லைனா 6 எல்லாம் கொடுத்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த சம் நீங்கள் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி செய்யலாம். பட் அனதர் வே மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் ப்ராடக்ட் ரூல். ஸோ அது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட் எவர் பி த பவர், எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் செய்திடலாம், ரைட்? ஸோ அந்த தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு சம்மை பார்த்த உடனே இது என்ன டைப்பு, எப்படி செய்யலாம் ஈஸியாக, அந்த ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகே, சரி. நவ் லெட்ஸ் ஹியர் வி ஆர் யூசிங் ப்ராடக்ட் ரூல் ஹியர், uv. So what is product rule? Derivative of uv equal to differentiate one at a time. இடையில ப்ளஸ் தான் வரும்ல. ஸோ uv dash plus vu dash. So f dash x equal to first into, that is x square into derivative second. அது என்ன டைப்பில் இருக்குது? x square type. x square derivative 2x. 2 into 1 minus x. Don't stop. அந்த 1 minus x தான் நம்ம xன்னு எடுத்தோம்ல, அதோட டெரிவேட்டிவ் 1க்கு டெரிவேட்டிவ் 0, மைனஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் மைனஸ் 1. அதே தாங்க ப்ளஸ் எக்ஸ் வந்திருந்ததுன்னா 1 தான் வரும். அப்போ இன்ட்டு 1ன்னு போடுவீங்க, தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச். பட் இங்கே மைனஸ் எக்ஸ் வர்றதுனால மைனஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் minus 1. ஸோ இன்ட்டு minus 1. டோன்ட் ஸ்டாப். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இவ்வளோ எழுதுறோன்னா ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஓகே, டு வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் first into derivative second plus second into, what is the second one here? 1 minus x the whole square. 1 minus x the whole square into derivative first. x square derivative 2x. இதை இனி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான், ரைட்? சி வாட் இஸ் காமன் இன் போத். ரெண்டில் எது காமன் பாருங்கள். 2x காமனாக எடுக்கலாம்ல, ஒரு 2x எடுக்கலாம். 1 minus x கூட எடுத்துடலாம் ஒன் டைம், ரைட்? ஸோ யூ ஆர் ரைட்டிங் 2x into 1 minus x. See what is left out? 2 எடுத்துட்டீங்க, ஒரு எக்ஸ் எடுத்தீங்க, இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்குல்ல, அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 minus எக்ஸ். செகண்டில் 2x எடுத்தாச்சு, 1 time 1 minus எக்ஸ், அங்கே 1 minus எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ டேக் ஒரு 1 minus எக்ஸ் யூ வில் கெட். ஸோ ஃபஸ்ட்டில் 1 minus எக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் வரும், ரைட்? யூ ஆர் கெட்டிங் ஒன்லி மைனஸ் எக்ஸ். யா, செகண்ட் ஒன்னில் 2x எடுத்துட்டோம். ஆல்சோ we have taken 1 minus x. So you are getting 1 minus x மட்டும்தான். So you cannot cancel minus x cancel பண்ணிடாதீங்க, minus 2x. So 2x into 1 minus x into 1, these two together minus 2x. Okay, that is your answer. இதில் simplification that you can do it. நம்ம மெயின் திங் இதுதான், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. இது என்ன டைப்பு, how to differentiate, then simplification you can do it. Look at the next question. f of x equal to x plus 1 by x. Question என்ன கேட்டிருக்கான் பாருங்க. Find the value of x such that ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, f dash x equal to 0. இதெல்லாம் தான் நம்ம 12th வேணும். f dash x equal to 0. So differentiate one time, you will get f dash x. Equate that with 0, ஒரு equation கிடைக்கும், அதை சால்வ் பண்ணுங்க. That's all. So find f dash x first. x க்கு derivative 1 plus 1 by x க்கு derivative minus 1 by x square.
சொன்ன ஞாபகம் இருக்கா? log x derivative 1 by x. 1 by x derivative minus 1 by x square. 1 by x square derivative minus 2 by x cube. ஞாபகத்தில் வச்சுருங்க, right? So 1 by x minus 1 by x square. Now f dash x equal to 0. Sometimes f2 dash x கொடுப்பாங்க. So you differentiate 2 times and equate with 0. So implies 1 minus 1 by x square is equal to 0. So that is 1 equal to 1 by x square. Cross multiply பண்ணிங்கன்னா x square is 1. X square equal to 1 x equal to root of 1 வரும். So x is equal to plus or minus 1. So that is your answer. In question ஒருவேளை the positive அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா you take the plus 1 as your answer. Okay. So differentiationல I said 10 sums படிச்சிட்டிங்கன்னா 12th standard அது chapter 7 chapter 8 problem வரான்னு சொன்னேன். அதில் 5 sums படிச்சிட்டோம். I am sure you find the 5 sums very easy, right? Shall we move on to the next 5? Sum number 6. f of x equal to log 1 plus x. Question என்ன கேட்டிருக்காங்க? Find f2 dash of 0. அதுக்கு மீனிங் என்னது? f2 dash of 0 அதுக்கு மீனிங் என்னன்னா you differentiate 2 times because f double dash differentiate 2 times then அதில் x வர இடத்துல you give 0, right? So let us see first the first derivative f dash x. இது என்ன டைப்பில் இருக்கு பாருங்க? log x. log x derivative 1 by x. So write 1 by 1 plus x. Don't stop. நீங்கள் எதை xன்னு எடுத்தீங்களோ அதை differentiate பண்ணும். 1 plus x இருக்குல்ல அதோட derivative 1 derivative 0 x derivative 1. அப்போ into 1 தான் வரும். No need write anything. இதுக்கு முன்னாடி சொன்ன minus x வந்துருதுல, so into minus 1. 7x வந்துருதுன்னா 7x derivative 7. அப்போ into 7 கொடுக்கணும். Here nothing, into 1 தான். So this is f dash x. Now we find f double dash x. This is of the type 1 by x. 1 by x derivative minus 1 by x square. Minus 1 by x square. 1 plus x the whole square. Don't stop. Write its derivative. Again, x derivative 1. And the 1 derivative 0. So that is your answer. Okay, இதான் f2 dash of x. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f2 dash of 0. Therefore, f2 dash of 0. That means x க்கு இடத்துல 0 கொடுங்க. Minus 1 by x க்கு 0 கொடுத்துறீங்க. அப்போ 1 square வரும். That is 1. So minus 1 by 1 is 1. So minus 1 is your answer. Okay. f2 dash of 0 na differentiate 2 times and put x equal to 0. Sum number 7. Similar question. Find f3 dash of 2. So apne enna cheyano? Differentiate how many times? 3 times. 3 times differentiate பண்ணுங்க. Put x equal to 2. Let us see how to differentiate 3 times, right? We start from what is given. f of x equal to 1 by x. 3 தடவை differentiate பண்ணணும். First derivative f dash x. 1 by x க்கு derivative minus 1 by x square. First derivative. Second derivative f2 dash of x. அந்த minus அப்படியே விட்டுருங்க. மீது 1 by x square இருக்குல்ல? 1 by x square க்கு minus 2 by x cube. Minus minus plus ஆயிரும் 2 by x cube வரும். இது f2 dash x. f3 dash x வேணும். இதுக்கு எல்லா டிஃபரன்சியேஷன் மார்க்கப் பண்ணி வைக்க முடியாதுல்ல. ஸோ இன் தட் கேஸ் வி ரீரைட். இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டீங்கன்னா 2x raised to minus 3ன்னு வரும்ல. 2x raised to minus 3. ஸோ நவ் யூ ஃபைண்ட் f3 dash of x. 2 into minus 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல. ஸோ யூல் கெட் minus 6. Minus 6 x raised to reduce 1. Minus 3 minus 1. You will get minus 4, right? So what answer you are getting? Minus 6 by x power 4 ன்னு எழுதலாம். அந்த x raised to minus 4 bring it down x power 4. இது f3 dash of x. Don't stop. என்ன கேட்டிருக்காங்க? f3 dash of 2. Therefore f3 dash of 2 minus 6 by 2 power 4. 2 power 4 is what? 2 into 4 8 எழுதிடாதீங்க. சம்டைம்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது போல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்துடும். இட் வெரி கேர்ஃபுல். 2 power 4. 2 into 2 into 2 into 2. 2 2s are 4. 4 4s are 16 you will get. Minus 6 by 16. 2 table cancel பண்ணிங்கன்னா minus 3 by 8 is your answer. Okay, so that is question number 7. Differentiate 3 times and put x equal to 2. Okay, shall we move on to the next one? Sum number 8 one. If f of x equal to x log x. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். x into log x. இடையில ப்ளஸ் மைனஸ் வந்துன்னா செப்பரேட்டாக சேர்த்துடலாம். பட் x is a function, log x is a function, multiplication x into log x. So you have to use product rule. Suppose இந்த x into y வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. x y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1 into dy by dx எழுதிடுவாங்க. No. x is a function, y is a function. You have to use product rule. First into derivative second plus second into
டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட். அதுதான் xyயோட டெரிவேட்டிவ் நிறைய இடத்துல வரும் 12th. ஓகே, டு வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஹியர் எக்ஸ் லாக் எக்ஸ் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், யூ ஹேவ் டு யூஸ் ப்ராடக்ட் ரூல் ஹியர். ப்ளஸ் 3x இன்னொரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் 3x. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்டர் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது போல வருஷம் ஆல்ரெடி செய்திருந்தோம்ல. ஸோ டிஃபரன்ஷியேட் ஒன் டைம், equate that answer with 0 and solve it. So let us find f dash x. Firstக்கு already said we use product rule. First into log x derivative 1 by x plus second into log x into x derivative 1. இதோடு விட்டுறாதீங்க, இன்னொரு டைம் இருக்குது ப்ளஸ். ஏன்னா இதே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராடக்ட் ஃபுல்லாக எழுதி முடிச்சோன்னே எஸ் வி ஃபினிஷ் நினச்சிருவோம். தட் இஸ் ஒன் மோர் டைம் 3x, அந்த 3x டெரிவேட்டிவ் 3, ரைட்? ஸோ இதில் xx கேன்சல் பண்ணிடுங்க. Now f dash x, see the simplify பண்ணலாம், log x and the 1 plus 3, it is 4. This is our f dash x. Now f dash x equal to 0 கொடுத்துருக்காங்கல்ல, f dash of 0 கிடையாது. f dash of 0னா இந்த ஆன்சரில் x இடத்துல 0 கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? f dash x equal to 0. That means இந்த ஆன்சரை equate with 0. log x plus 4 equal to 0. That is log x is equal to minus 4. இதுலேருந்து x கண்டுபிடிக்கணும். ஸோ லாகரிதமிக் ஃபார்ம் யூ சேஞ்ச் இன் டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். லாகரிதமிக் ஃபார்ம் எக்ஸ்பொனென்ஷியல் எப்படி கொண்டு வருது? log a to the base b equal to c னா how can you change into exponential form? பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், பேஸ்லேருந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போல் போகணும். b raised to c, அந்த c பவரில் போயிடும். b raised to c equal to what is left out, a. இதான் logarithmic form, we change it into exponential form. Suppose log 5 to the base 2 is equal to x. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம், பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். 2 raised to x, 2 raised to x equal to 5. Okay, like that you have to do. So here அப்போ என்ன பாருங்கள், பேஸ் கொடுக்கலன்னா you take the base as what? e. அப்போது e raised to minus 4, e raised to minus 4 equal to x. So you are getting x is equal to e raised to minus 4. And e raised to minus 4, if you want, you can change it as 1 by e power 4. Okay, now just see 8 sums complete பண்ணிட்டோம். அப்போ டிஃபரன்சியேஷனில் I said 10 sums படிச்சிட்டிங்கன்னா 12th standard படிக்கலாம்னு சொன்னீங்க. 8 sums, 80% you finish. Now the last two questions, listen. Sum number 9. If f of x equal to, என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 4x power 6 minus 6x power 4, then find the value of x. Similar question, x கண்டுபிடிக்க போகிறோம். Condition f dash x equal to 0. So differentiate one time f dash x. 4x raised to 6 6 4s are 24, 24x power 5 minus 6 4s are 24x power 3, right? இதில் you can do one thing, காமனாக 24x cube காமனாக எடுத்துட்டிங்கன்னா x square minus 1ன்னு வரும், கரெக்டாக? x square minus 1. So now அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? f dash x equal to 0. So f dash x equal to 0 implies 24x cube into x square minus 1 equal to 0. So 24 cannot be 0. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்று x cube 0 ஆகணும், இல்லைன்னா x square minus 1 equal to 0. So x cube 0னா டெஃபினட்டாக x is equal to 0 தான். x square minus 1 factorize பண்ணலாம், x plus 1 into x minus 1, your answer is plus or minus 1. Or x square equal to 1, so x equal to root 1, root 1 na it is plus or minus 1. அப்போ x உங்களுக்கு 3 values வருது, 0, minus 1 and plus 1, right? Differentiate one time, equate with 0 and find x value. Now the last question in differentiation. பாருங்க, இவ்வளோதான். இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சால் போதும், 12th standard ஈஸி ஃபார். ஆனால் இந்த பேசிக்கே தெரியலன்னா டெஃபினெட்லி வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட். ஓகே, அதனால் 12th போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது விட நீங்கள் நல்லா தரவு பண்ணிடுங்க. இந்த டைப்பில் எந்த சம் வந்தால் நீங்கள் செய்யணும், தென் 12th standard ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். See the 10th one, y equal to x square minus 3x by x minus 1. How can you differentiate it? அப்படியே மைண்டில் சொல்லி பாருது, என்ன டைப்பில் இருக்குது? நியூமரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன், denominator another function. அந்த டைப் ஒரு சம் போடல. That is, this is of the type derivative of u by v. Yes, quotient rule. மெத்தட் என்னது? வாட் ஐ செட், எப்படி ஞாபகத்தில் வைக்க சொன்னேன்? கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டினாமினேட்டர். நியூமரேட்டர் இடையில என்ன சைன் இருக்கும்? மைனஸ் இருக்கும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருங்க. டினாமினேட்டரோட ஸ்கொயர். ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர் v into u dash minus u into v dash.
ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், டிவை பை டிஎக்ஸ் இஸ் டினாமினேட்டரோட ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர். Start with the denominator, that is x minus 1 into numerator derivative. Numerator என்னது x square 2x minus 3x க்கு 3. அடுத்தது இந்த மைனஸை போடணும், மைனஸ் numerator, that is u. Numerator, what is that? x square minus 3x into v dash, derivative of denominator. எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1, அந்த மைனஸ் ஒன்றுக்கு டெரிவேட்டிவ் 0, அப்போ இன்ட்டு 1 தான் வரும்ல. இப்போ நியூமரேட்டர் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், x into 2x, 2x square minus 3x. அடுத்தது இந்த minus 1 into 2x, minus 2x, minus into minus is plus 3. Here minus x square, minus into minus plus ஆயிரும், plus 3x whole divided by x minus 1 the whole square. Simplify பண்ணி பாருங்க, x square ஒரே ஒரு டேர்ம் தான், plus 3x minus 3x cancel, minus 2x you are getting, sorry, x square, இங்கே ஒரு 2x square and minus x square, together it is x square, minus 2 constant, that plus 3 மட்டும்தான் இல்லை, plus 3 divided by x minus 1 the whole square. Don't stop here. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, y dash of 0, y dash the dy by dx, different ways. f of x னா f dash x ன்னு எழுதுறோம்ல, y க்கு டெரிவேட்டிவ் dy by dx, இல்லைனா y dash, இல்லைனா y1, different ways you can denote. இங்கே y dash கொடுத்தனால I change to y dash. y dash of 0, y dash equal 0ன்னு கொடுக்கல, y dash of 0. அப்போ என்ன செய்யணும், இதில் எக்ஸ் வர இடத்துல 0 கொடுங்க. ஸோ y dash of 0 is equal to, எக்ஸ் வர இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா 0 minus 0 plus 3, இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா minus 1 மட்டும் வரும், minus 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா minus 1 தான், ரைட்? Sorry, minus 1 square root, you will get what? Plus 1, right? So our answer is 3 by 1 equal to 3. Okay, this is your answer. So remember, when to use quotient rule, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ இதோட உங்களுக்கு 10 sums we finished. ஸோ டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா நல்லா படிங்க and go through all these sums. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா I am sure ஈஸியாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த சாப்டர் 7, சாப்டர் 8 ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் இதுதான் பேசிக், இது கூட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் அங்கே படிப்பீங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா, ஆஃப்டர் தட் அதை பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு டேக் வெரி ஃபியூ சம்ஸ், that will be more than enough for your 12th standard. Now first we are going to see the formula in integration. ஸோ இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நிறையா இருக்கும், அரௌண்ட் 39 ஃபார்முலா இருக்கும். ஐ கிவன் ஆல் த ஃபார்முலா ஹியர், பட் நம்ம எல்லாம் இங்கே 12th யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் படிச்சிருங்க, அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட், when you go for higher classes, நீங்கள் engineering போனாலோ there it will be very easy for you, right? So please learn all the formula here. Okay, the first one is x raised to n. x raised to n differentiation பார்த்தோம்ல, அதுபோல் integration. x raised to n க்கு x raised to n plus 1 by n plus 1 ஒன்று ஆட் பண்ணும். சப்போஸ் x raised to 6, x raised to 6 ஓட இன்டகிரேஷன் கேட்டால் add 1 to the power, and the 6 and 7 ஆயிரும், right? x raised to 7 by 7, basic integration, right? x னா x raised to 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 2 ஆயிரும். அப்போ x square by 2, right? Then integral dx, இன்டகிரல் ரெண்டுமே இன்வர்ஸ் ஆப்ரேஷனில், இன்டகிரல் டெரிவேட்டிவ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், இது ரெண்டு வேனிஷ் ஆயிரும், இது மட்டும் கிடைக்கும். அப்போ இன்டகிரல் டிஎக்ஸ்னா என்னது, எக்ஸ். இன்டகிரல் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ். இன்டகிரல் கே டிஎக்ஸ், அதில் கே கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க, இன்டகிரல் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்போ கேக்கு இன்டகிரேஷன் கேஎக்ஸ். அப்போ ஞாபகத்துலங்க 5க்கு இன்டகிரேஷன் 5x, 7க்கு இன்டகிரேஷன் 7x, -2க்கு இன்டகிரேஷன் -2x, that's all, right? Then 1/x integration log x. இல்லை பார்த்து நிறைய I said there are 39 ஃபார்முலா, பட் டிஃபரன்சியேஷன் படிச்சிட்டிங்கன்னா ஒரு நியர்லி 20-25 ஃபார்முலா அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். log xக்கு டெரிவேட்டிவ் 1/xன்னு படிச்சிங்களா, log xக்கு டெரிவேட்டிவ் 1/x, அப்போ 1/x இன்டகிரேஷன் log x, that's all. e raised to x only, a raised to xக்கு டெரிவேட்டிவ் a raised to x log a, பட் இன்டகிரேஷன் a raised to x by log a. sin xக்கு மைனஸ் cos x, cos xக்கு sin x அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். secant square x, tan xக்கு டெரிவேட்டிவ் secant square x, அப்போ secant square x இன்டகிரேஷன் tan x. cosecant square x மைனஸ் cot x, இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா, டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்கிறோம்.
secant x க்கு derivative secant x tan x, அப்போ secant x tan x க்கு integration secant x இல்லை, cosecant x cot x minus cosecant x. This is very important. Denominator derivative numerator வந்தா denominator is fx, அதோட derivative of dash x. Denominator derivative numerator வந்தனா your answer is log of denominator, log of fx. அதே இது கூட ஒரு root வந்தனா 2 root fx. Okay, then this is another important one, e raised to x into இன்டகிரேஷனில் e raised to x into ஒரு ப்ராக்கெட் கொடுக்குறாங்க, அதில் 2 டேர்ம் இருக்கும், ஒன்று fx இன்னொன்று f dash x. ஆர்டர் எப்படி வேணாலும் வரலாம், இடையில ப்ளஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் fx, இன்னொன்று அதோட டெரிவேட்டிவ். அந்த டெரிவேட்டிவ் விட்டுருங்க, the function you take it as fx. Your answer is e raised to x into fx. Okay, then other formula just to go through, sin inverse x derivative 1 by root of 1 minus x square. அப்படியே இது ரிவர்ஸாக சொன்னீங்கன்னா அதோட இன்டகிரேஷன் sin inverse x. அதுபோல தான் tan inverse x. Okay, then just go through tan x integration log secant x. Then these are very 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 important. இங்கே ஒரு 9 ஃபார்முலா இருக்கும், 11th நீங்கள் லாஸ்ட்டில் படிச்சிருப்பீங்கல்ல, இன்டெக்ரல் dx by x square plus a square minus x square minus a square. there are 3 ஃபார்முலா, பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. அதே இது வித் ரூட் வந்தால், டினாமினேட்டரில் ரூட் வந்தனா how to do that 3 sums. தென் அது அப்படியே நியூமரேட்டில் வந்தால் இப்படி சேருது, அதுலேயும் இந்த a square minus x square இருக்குது பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா இவ்வளோ ஃபார்முலா இருக்குது, தென் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ டோட்டலி there are given 39 ஃபார்முலா. ஈஸியாக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இதெல்லாம் படிச்சிடணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சம்ஸ் செய்திடலாம். இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டியது, சம்ஸ் நீங்கள் போடும்போது 12th ஸ்டாண்டர்ட் சம்ஸ் போடும்போது என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் செப்பரேட்டாக எழுதிடுங்க. ஓகே, டிஃபரன்சியேஷன் எல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதை எழுதி வைங்க, இன்டகிரேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை எழுதுங்க, என்னெல்லாம் ட்ரிகனாமெட்ரி ரிசல்ட்ஸ் வி ஆர் யூஸிங் அதெல்லாம் எழுதி வைங்க. ஸோ தட் எக்ஸாமினேஷன் முன்னாடி அப்படியே நீங்கள் ரிவைஸ் பண்ணி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ to work out the objective questions. Okay, objective questions are very important. Listen, so how to prepare the objective questions? நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 objective questions இருக்கும், புக் பேக். வால்யூம் 1ல டோட்டலி there are 130 objectives, வால்யூம் 2ல there are 120 objective questions. இவ்வளோ சமயம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். ஒவ்வொரு சமயம் ஒர்க் அவுட் பண்ணி கீப் எ செப்பரேட் நோட் புக் ஃபார் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சமயம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்கூல் டீச்சர்ஸ் டு டீச், பிகாஸ் போர்ஷன் கம்ப்ளீஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 1 mark எல்லாம் போட்டு இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் டவுட்ஸ் கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஹியர் வி ஆர் ஹெல்பிங் யூ. இந்த 250 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸையுமே சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. என்டையர் 12 சாப்டரும் அதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 hours 18 minutes, பட் திஸ் இஸ் ஃபார் 1 year, ரைட்? ஃபஸ்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கா, அதுக்கு ஒரு 40 minutes தான் இருக்கும். ஓகே, டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த சாப்டர் வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்துங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், கான்செப்ட் கிளாரிட்டி அதில் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் அப்ஜெக்டிவ் நோட் சொன்னீங்களா, அதில் நீங்கள் நோட் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிடணும். ஸோ எவ்ரி டைம் வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை உங்கள் நோட் எழுதிட்டிங்களா, நெக்ஸ்ட் டைம் அதை வச்சு நீங்கள் படிக்கணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸை ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா ஷுவர்லி நீங்கள் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஈஸிலி கேன் ஸ்கோர் 100 out of 100. ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. லேட்டர் யூ கேன் வாட்ச் தட் ஒன். ஓகே, சரி. இப்போ இன்டகிரேஷனில் 39 ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம்ல, இப்போ அதை பேஸ் பண்ணி டிஃபரன்சியேஷன் ஐ செட் த 10 sums. ஃபார்முலா எல்லாம் படிங்க, அந்த 10 sums அந்த டைப் சம்ஸ் போட தெரிஞ்சால் நீங்கள் 12th standard will be very easy. அதே போல் தான் இன்டகிரேஷன்லையும் ஐ கிவன் ஆல் த ஃபார்முலா, பட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஜஸ்ட் 10 questions. ரொம்ப ஸ்லோவாக நடத்த போகிறேன். ஒருவேளை நீங்கள் 11th standard நீங்கள் படிக்கலைன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ அண்ட் பிஃபோர் தட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டெல் யூ அகெயின் அபவுட் அவர் ஆன்லைன் classes. ஃபார் 12th standard ஐ ஆம் டீச்சிங் classes ஆன்லைன், வீக்லி 2 classes. The batch is about to start. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். வீக்லி 2 classes இருக்கும், ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார் ஈச் யூனிட் வி ஆர் கண்டக்டிங் யூனிட் டெஸ்ட், அது உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். தென் we try to finish the portion by October, then November, December, January, February, 4 months உங்களுக்கு revision classes இருக்கும். அந்த டைமில் we'll conduct lot of model examination. At least we conduct 3 model examinations and 2 objective tests, and classes will be there
ஈவன் பிஃபோர் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். உங்கள் மேத்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரீவியஸ் டே வரைக்கும் உங்கள் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் த ப்ரீமியம் கோர்ஸ் ஆக்சுவல் ஃபீஸ் இஸ் 7,490, பட் அந்த 20th of April அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. ஜஸ்ட் இட் இஸ் 4,990. யூ கேன் ரெஜிஸ்டர். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் குயிக்லி அண்ட் you will learn the 12th standard portion properly. Okay, right. அதை கொஞ்சம் ஒழுங்காக சொல்லிடுறேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரை டு லேர்ன் as quick as possible and inform your friends also. Okay, yes. Now இன்டகிரேஷனில் I'm going to teach you just 10 questions. அந்த பேசிக் இருந்தால் போதும் 12th standard ஈஸியாக இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் இன்டகிரேஷன் படிக்கல, பயப்படாதீங்க. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிருங்க. இப்போது நான் டீச் பண்ணக்கூடிய இந்த 10 சம்ஸ் நல்லா புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் will be easy for you. Okay, question number first sum in integration. நம்ம ஆர்டரில் 11th question. Evaluate integral 4x square minus 1 dx. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் டெஃபினெட்லி லிமிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. 12th லிமிட் கூட வரும். how to apply the limit I will tell you. Listen. ஸோ 4 into 4 அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் கியூப் பை 3. ஒன்று ஆட் பண்ணுன்னு சொன்னால எக்ஸ் ரைஸ்ட் எண்ணுக்கு எக்ஸ் ரைஸ்ட் n plus 1 by n plus 1 மைனஸ் 1 இன்டகிரேஷன் 1x. ஆல்ரெடி ஃபார்முலா டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணல. 7க்கு இன்டகிரேஷன் 7x, 5க்கு இன்டகிரேஷன் 5x, அப்போ 1க்கு இன்டகிரேஷன் 1x ப்ளஸ் சி. இங்கே லிமிட் கொடுக்கல, அப்போ ப்ளஸ் சின்னு போட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய டைரக்ட் கொஸ்டின்ஸ். ரைட், டோட்டலாக 10 கொஸ்டின், அதில் 1 ஓவர். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். இப்போ லிமிட் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹவு டு அப்ளை த லிமிட் ஐ டெல் யூ. ஓகே, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி இன்டகிரேஷன் 3 into எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன். எக்ஸ் ஸ்கொயர்னு நினச்சோணும், ஆட் 1 to the power, அப்போ எக்ஸ் கியூப் ஆயிரும்ல, எக்ஸ் கியூப் பை 3 minus 4 into எக்ஸுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. எக்ஸுக்கு இன்டகிரேஷன் அங்கே 1 இருக்குல்ல, அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5க்கு இன்டகிரேஷன் 5x. 5க்கு இன்டகிரேஷன் 5x. இது லிமிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் ப்ளஸ் சி போட வேணாம், போட்டிங்கன்னா கூட அது கேன்சல் ஆயிரும். ஸோ நோ நீட் டு கிவ் தட். இதில் அந்த 3 கட் ஆயிரும். 4 டேபிளில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 2. ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் நவ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x லிமிட் 0 to 3. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸ் வர இடத்துல அப்பர் லிமிட் கொடுங்க. ஸோ ஹவு டு அப்ளை த லிமிட்? ஃபஸ்ட் ரீப்ளேஸ் எக்ஸ் பை அப்பர் லிமிட். தட் இஸ் எக்ஸ் வர இடத்துலலாம் இந்த 3 கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் வந்துடும்ல. அப்புறம் ஒரு மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் வர இடத்துலலாம் லோவர் லிமிட் எடுத்து 0 கொடுக்கணும். சரியா, ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் வர இடத்துல அப்பர் லிமிட் 3 கொடுங்க. எக்ஸ் வரல 3 கொடுங்க. அப்போ 3 கியூப் 3 into 3 into 3 27 minus 2 into 3 square. 3 square na 9. 9 2s are 18, right? Plus 5 3s are 15. Minus. இப்போ upper limit கொடுத்துட்டோம். அது ஒரு bracketல போட்டு அடுத்த ஒரு மைனஸ் போட்டுட்டு put another bracket. Replace x by lower limit. இது ரொம்ப ஈஸியான. அங்கே 0 இல்லை, 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 0, செகண்ட் டைம் 0, தேர்ட் டைம் ஆல்சோ 0, ரைட்? 0 minus 0 plus 0. அங்கே எக்ஸுக்கு இடத்துல 0 கொடுக்க போகிறீங்க. ஸோ எல்லா டைமே 0 ஆயிரும். ஸோ இங்கே கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள். 27, these two together ஒரு -3. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 24. சி, ஆர்டினரி இன்டகிரேஷன் தான். இன்டகிரேட் பண்ணுங்க, ப்ளஸ் சி எழுத வேணாம், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க. லோவர் லிமிட், அப்பர் லிமிட். ஹவு கேன் யூ அப்ளை த லிமிட்? ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் எக்ஸ் பை அப்பர் லிமிட். எக்ஸ் வர இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு மைனஸ், ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் வர இடத்துல எல்லாம் லோவர் லிமிட். ஷால் யூ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 13. Look at this question. Integral 0 to 1 2x by 5x square plus 9. இந்த சம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு ஈஸி மெத்தட் ஐ வில் டெல் யூ. லிசன். ஒரு ஃபார்முலா படித்தோம்ல, இன்டெக்ரல் டினாமினேட்டர் எஃப்எக்ஸ், டினாமினேட்டர் ஒரு ஃபங்க்ஷன், நியூமரேட்டில் அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் எக்ஸ் வந்தால் இதுக்கு என்ன ஆன்சர்? இது போல் 2-3 ஃபார்முலா பார்த்தோம்ல. எஃப் டேஷ் எக்ஸ் பை எஃப்எக்ஸ், எஃப் டேஷ் எக்ஸ் பை ரூட் எஃப்எக்ஸ், இன்னொன்று இ ரைஸ் டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் எக்ஸ். ஃபார்முலா அதெல்லாம் தரவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர் லாக் ஆஃப் எஃப்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதுவோம்ல. இப்போ இந்த டைப்பில் இது இருக்குதா செக் பண்ணலாமா? டினாமினேட்டர் பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 5x ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்குல்ல. நியூமரேட்டில் 2xன்னு இருக்குது. நான் 2 எடுத்துகிறேன், எக்ஸ் எங்கே எழுதுறேன். 2 ஐ டேக்கன் அவுட் சைட். ஓகே, இப்போ இதோட டெரிவேட்டிவ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு டிஎக்ஸ் போடணும், ரைட்? 5x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 10x, 9க்கு டெரிவேட்டிவ் 0, அப்போ 10x dx. அப்போ இதோட டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 10x. இதுக்கு டெரிவேட்டிவ் என்னது 10x
But what we have in the numerator? X we have. What is missing? The 10 is missing. அப்போது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10x. ஆனால் நியூமரில் போய் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. 2x இருந்தால் 2 வெளில எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. we need a 10. இப்போ என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பை 10 அண்ட் டிவைட் பை 10. ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகலைல்ல. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோன்னா டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் வந்துன்னா இந்த டைப்பில் வந்துட்டு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரொம்ப சிம்பிள். லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ அவுட் சைடில் இந்த 2 and 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5. 1/5 இன்ட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் 5x² + 9 வரும். லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால இந்த 1/5 அப்படியே வெளில விட்டுலாம். 0 to 1. திரும்ப இங்கே 0 இருக்குது. பட் யூ டு டூ வெரி கேர்ஃபுல்லி. லிசன், தட் இஸ் 1/5 இன்ட்டு how can you apply limit? போன சம்மில் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வர இடத்துல அப்பர் லிமிட் 1. எக்ஸ் வர இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் 5 × 1² 5 தான். 5 + 9 14. கரெக்டாக 14 மைனஸ் லாக் ஆஃப் 0 கொடுத்தோன்னே ஆன்சர் 0ன்னு போட்டுறாதீங்க. எக்ஸுக்கு 0 கொடுக்குறீங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தா அந்த ஃபஸ்ட் டைம் 0 ஆகும். 9 இருக்குல்ல, அப்போ லாக் 9ன்னு வரும். இப்போ லாகோட ரூல் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, அந்த பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப். வீடியோ சப்போஸ் இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியல் பார்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அங்கே தேர் ஐ டிஸ்கஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா, ஆல்ஜிப்ரைக் ஃபார்முலா, லாக்ரிதம் என்னெல்லாம் வேணும், கூட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கூட நீ பார்த்துங்க. சாரி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆட்டமே இந்த ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். அதில் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. அதுவும் இன்டகிரேஷனில் யூஸ் ஆகும். தட் இஸ் 1/5 இன்ட்டு log a minus log b. Log a minus log b, quotient rule, right? Log of a by b, log of 14/9. Okay, so that is your answer. Okay, shall we move on to the next question? Sum number 14. Very important type. So நல்லா go through பண்ணி இது எப்படி செய்யலான்னு. Secant x tan x இருக்குல்ல, ஒரு ஹிண்ட் பாருங்க இதுக்கு. Secant x tan x is the derivative of secant x. கரெக்டா? அப்போ என்ன செய்யறோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இதை யூஸ் பண்ண போகிறோம். we take secant x as t. secant x t கொடுக்கணும். அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும்? 1 + t². கரெக்டாக 1 + t² ஆயிரும். இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் திஸ் secant x டெரிவேட்டிவ் secant x tan x into dx, t டிஃபரன்ஷியல் dt. அப்போ பாருங்கள், நியூமரேட்டர் secant x tan x into dx, எவ்ரிதிங் டுகெதர் என்ன எழுதிட்டா போதும்? dt. ரொம்ப சிம்பிள் ஆகிட்டுல, dt by 1 + t² வந்துடும். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, whenever we use substitution method, you have to change the limit also. இங்கே என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க? 0 to π/3. that is the limit of x. xோட லிமிட் தான் 0 to π/3. இப்போது we are converting into t. இதை நம்ம t-ஆ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது t-க்கு என்ன வேரியேஷனுங்கிறத பார்க்கணும். அப்போது அது எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள். எக்ஸோட லிமிட் என்னது? 0 to π/3. இல்லை, அப்போ x is equal to 0, x equal to π/3. கரஸ்பாண்டிங் t வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து எக்ஸுக்கு 0 கொடுத்தா t என்ன ஆகும், எக்ஸுக்கு π/3 கொடுத்தா t என்ன ஆகும் பார்க்கலாமா? அப்போ எக்ஸுக்கு 0 ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, எக்ஸுக்கு 0 இதில் கொடுக்குறீங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தா t is equal to secant 0. secant 0 என்ன வரும்? அதான் பேசிக் ட்ரிகனாமெட்ரி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 9th படிக்கிறோம் இல்லை, பட் எல்லாம் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் தெரியும். பட் பேசிக் ட்ரிகனாமெட்ரி ரிசல்ட்ஸ் தெரியலனா யூ cannot do that. இப்போ sin 30 இதெல்லாம் தரவாக இருக்கணும், ரைட்? சரி, லிசன். secantனா இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos. வாட் இஸ் cos 0? 1. cos 0 1, secant 0 ஆல்சோ 1/1. that is 1 only. அடுத்த π/3 கொடுத்தா என்ன பாருங்க? t is equal to secant π/3. secant π/3 இது எப்படி எழுதுற? π/3 எவ்வளவு? 60. secant 60 வேணும். அப்போ cos 60 என்னன்னு பாருங்க? cos 60 1/2. கரெக்டாக cos 60 1/2. sin 30 1/2. cos 60 1/2. அப்போ இது அதோட ரெசிப்ரோக்கல் 2ன்னு வரும். ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹியர், x varies from 0 to π/3 சொல்லும்போது t varies from 1 to 2. கரெக்டாக x varies from 0 to π/3. at that time t varies from 1 to 2. அப்போது the 0 to π/3 எழுதக்கூடாது. instead of that what you write? 1 to 2. so integral 1 to 2, it is very important when you use substitution method. okay, லிமிட்டை சேஞ்ச் பண்ண மறந்துடாதீங்க. okay, 0 to π/3 நம்ம சேஞ்ச் பண்ணி 1 to 2ன்னு எழுதிட்டோம். நியூமரேட்டர் secant x tan x dx, secant x tan x dx, everything together just dt divided by டினாமினேட்டர் பாருங்க 1 + இதை தானே டீன்னு கொடுத்தோம். secant x t கொடுத்தோம். அப்போ secant² t², 1 + t². இந்த கொஸ்டின் எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா, இன்டகிரல் 1/1 + x², tan inverse x. ஸோ இது tan inverse tன்னு வரும். tan inverse t, வாட்ஸ் த லிமிட்? 1 to 2.
So tan inverse, upper limit tan inverse 2 minus tan inverse 1. How can you simplify this? இப்போ உங்களுக்கு இந்த டேபிள் தெரியும்ல, டேனுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வரும்? 0, 1/√3, 1, √3, infinity, corresponding angles 0, 30, 45, 60, 90 இல்லை? அதை பையில் எழுத தெரியணும். π/6, π/4, π/3, π/2. இப்போ tan inverse √3 கேட்டால், tan inverse √3 கேட்டால் your answer is what? 60 degree இல்லைனா π/3 radian. tan inverse 1 கேட்டால் π/4. tan inverse 1/√3 னா π/6. tan inverse infinity கேட்டால் π/2. ரைட்? இந்த டேபிளில் உள்ள வேல்யூஸ் கேட்டால் நீங்கள் ஆங்கிள் எழுதிடலாம். டேபிளில் இல்லாத வேல்யூ கேட்டால் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ tan inverse 5ன்னு வருது, இங்கே 5 இல்லை, அப்போ tan inverse 5 you cannot simplify further, அப்படி நீங்கள் விட்டுடலாம். ஓகே, here you listen. இங்கே tan inverse 2ன்னு இருக்குல்ல, அந்த 2 இந்த டேபிளில் கிடையாது. ஸோ tan inverse 2 you write as it is, tan inverse 2 minus tan inverse 1. Ask a question, tan which angle is 1? tan எந்த ஆங்கிள் 1 வரும்? 45 degree. அந்த 45 நம்ம எப்படி எழுதுவோம்? π/4ன்னு எழுதுவோம். ஸோ that is your answer, that's all. Okay, so on the table, very important. This is one other very important question. Okay, shall we move on to the next question? Yes, look at this question. Integral 1/0 to π/2, 1/1 plus cos x. Trigonometry very important. அதில் சில ரிசல்ட்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணணும். Listen, 1 minus cos theta 2 sin square theta by 2, 1 plus cos theta 2 cos square theta by 2. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குன்னா, cos 2aக்கு 4 ஃபார்முலா இருக்கும். ஒன்று சைன் ஸ்கொயரில் இருக்கும், ஒன்று காஸ் ஸ்கொயரில் இருக்கும். ரைட்? அதில் இருந்தால் we are getting half angle ஃபார்முலா கொண்டு வந்துடுறோம். And sin theta can be written as 2 sin theta by 2 cos theta by 2. இது ஆக்சுவலாக sin 2a ஃபார்முலா. வாட் இஸ் sin 2a? 2 sin a cos a. அப்போ a வந்தால் a/2 அல்ல half வரும். ஓகே, ஸோ தீஸ் 3 வெரி இம்பார்ட்டன்ட். இது போல் sin square a இதை 1 minus cos 2a/2ன்னு எழுதலாம். அதுபோல் cos square a is 1 plus cos 2a/2. ஸோ இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா எல்லாமே நல்லா தரவு பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு சம் செய்யும்போது இன்டகிரேஷன் நிறைய இடத்துல இந்த ட்ரிகனாமெட்ரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நவ் த 15th question. Evaluate integral 0 to π/2, 1/1 plus cos x. The 1 plus cos x. So trigonometry formula very important. Look at these 3 formula. 1 minus cos theta. 1 minus cos theta 2 sin square theta by 2. 1 plus cos theta 2 cos square theta by 2. Minus வந்தா sin, plus வந்தா cos. அவ்வளோதான் difference. Okay. Sin theta 2 sin theta by 2 cos theta by 2. From where you are getting that? Sin 2a formula. Sin 2 என்னது? 2 sin a cos a இல்லை half angle கொடுத்தா இது கிடச்சிரும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா cos 2aக்கு 4 ஃபார்முலா இருக்குல்ல, அதில் இருந்தாங்க கிடைக்குது. ஸோ sin square a 1 minus cos 2a/2, cos square a 1 plus cos 2a/2. So these formula இதெல்லாமே நல்லா தரவு பண்ணிருங்க. These are very important. Okay, now look at this question. Integral 0 to π/2. அது அப்படியே எழுதிரும். Integral 0 to π/2, 0 to π/2, 1 by, look at this one, 1 plus cos x. 1 plus cos x in the formula 2 cos square x by 2. So you can write it as 2 cos square x by 2 dx. The 1/2 அதை வெளில எடுத்துடலாம். 1/2 into integral 0 to π/2. 1 by cosனா secant. அப்போ 1 by cos squareங்கிறது secant square x by 2 dx. Now listen, இப்போ அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா தரவா இருந்தால் சொல்லிடலாம். secant square xக்கு இன்டகிரேஷன், secant square xக்கு இன்டகிரேஷன் tan x. secant square 5xக்கு இன்டகிரேஷன் tan 5x by அந்த 5xக்கு டெரிவேட்டிவ் 5 போடணும் இல்லை, ஏன்னா e raised to 7xனா e raised to 7x by 7, same method. So that is 1/2 into secant square x by 2 derivative, secant square x by 2 derivative tan x by 2. Don't stop. அந்த x by 2 ஓட derivative 2xனா by 2 போடணும் இல்லை, x by 2 derivative 1/2. So write 1/2 here of limit என்னது 0 to π/2. Here this 1/2 1/2 cancel ஆயிரும். apply the limit now. First x ஒரு இடத்துல upper limit π/2 கொடுக்கணும். x இடத்துல π/2னா 90, x இடத்துல 90. அப்போ tan 90/2, ஏன்னா x by 2 இல்லை, அப்போ 90/2னா 45, π/4 minus 0 கொடுத்தீங்கன்னா tan 0ன்னு வரும். tan 45க்கு வேல்யூ 1 minus tan 0 0. So our answer is what? 1. Okay, so that is your answer. That is sum number 15. இதோட integration I said there are 10 sums I am going to teach. அதில் 5 complete பண்ணிட்டோம்.
Now the last 5 sums. The 5 sums easy தானே. அடுத்து ஒரு 5 sums பாருங்கள். அதை படிச்சிட்டிங்கன்னா இன்டகிரேஷன் நீங்கள் டெஃபினட்டாக அந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, now sum number 16. Look at this question. Previous sumல 1 plus cos x இல்லைன்னா 1 minus cos xனா ஃபார்முலா. பட் இங்கே 1 ப்ளஸ் sin x ஃபார்முலா கிடையாது. அப்போ இங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னா யூ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எதால் மல்டிப்ளை பண்ணோம்? இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் sin x இருக்குல்ல, 1 மைனஸ் sin x மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஓகே, ஸோ அந்த மெத்தட், அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன மெத்தட், அந்த ஸ்கில் கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்டர்வல் 0 to π, பைங்கிறது 180 அப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். sin பைக்கு வேல்யூ 0, காஸ் பைக்கு வேல்யூ -1, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி இஸ் அ பேஸ். நீங்கள் இன்டகிரேஷன் போனால் அது கண்டிப்பாக இல்லை ட்ரிக்னாமெட்ரி வந்துட்டே தான் இருக்கும் டிஃபரன்சியேஷன்லேயும். அதனால் மேக்ஸிமம் அந்த டிஃபரன்சியேஷனில் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸுமே தரவு பண்ணிடுங்க. ஸோ 1/1 plus sin x, this is what we have. You multiply numerator and denominator by 1 minus sin x dx. So that is integral 0 to π. Numerator is 1 minus sin x, right? So it is 1 minus sin x by 1 minus sin x by denominator பாருங்க, a plus b and a minus b. What is that? a square minus b square, 1 square minus sin square. Again trigonometry la 1 minus sin square என்னது? cos square. So it is cos square x ன்னு எழுதிடலாம். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எழுதிடுங்க. Now we split into two. Integral 0 to π 1 by cos square x minus sin x by cos square x of dx. இப்போது a plus b by c அப்படி தான் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி எழுதலாம்? a by c plus b by c. Same thing here. So that is integral 0 to π 1 by cos square. 1 by cosனா என்னது? secant. அப்போ அது secant square ஆயிரும். மைனஸ் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். sin x by cos square x. sin x by cos square x. cos into cos. இதில் இது ஒரு செப்பரேட் 1 by cos எடுங்க. 1 by cos என்னது? secant x. sin by cosனா tan x. அப்போது இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா secant x tan xன்னு எழுதுங்க. 1 by cosனா secant x, sin by cosனா tan, secant x tan x, because secant x tan x இன்டகிரேஷன் இருக்குது. அதுதான் ஃபார்முலா தரவாக இருக்கணும். secant x tan x இன்டகிரேஷன் secant x, that's all. ஸோ அதை நம்ம ரீரைட் பண்ணும்போது secant x tan x ஆயிரும். Now you know the integral of all these. First secant square x integration tan x minus secant x tan x integration secant x. That's all. Limit 0 to π. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம். அப்போ இந்த ட்ரிகோனமெட்ரி வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஃபஸ்ட்டு பை கொடுத்தீங்கன்னா tan π மைனஸ் secant π மைனஸ் 0 கொடுத்தீங்கன்னா tan 0 மைனஸ் secant 0. இதில் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். tan பைக்கு வேல்யூ என்னது? tan π sin π by cos π இல்லை, sin πனா 0 by number it is 0 மைனஸ் secant π cos πக்கு வேல்யூ -1. இந்த ரெண்டு ஞாபகத்தில் வச்சுருங்க. sin π ஈக்குவல் டு 0, cos π ஈக்குவல் டு -1. இந்த ரெண்டு தெரிஞ்சு அதை வச்சு நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். tanனா sin by cos தானே, 0 by -1 0ன்னு எழுதிடலாம், ரைட்? secant πனா cos πக்கு ரெசிப்ரோக்கல், cos π -1. அப்போ secant π 1 by -1, that is also -1 தான், ரைட்? secant π is -1, அப்போ -1 ஆயிரும் இல்லை? ஃபஸ்ட் இது ஓவர். மைனஸ் tan 0 is 0, secant 0. வாட் இஸ் secant 0? cos 0னா 1, அப்போ secant 0 is also 1ன்னு வரும். ஸோ -1னா அது என்ன ஆயிரும்? +1. இங்கே ஒரு -1 +1. ஸோ your answer is 1 + 1, it is 2. அப்போ பாருங்கள், இன்டகிரேஷன்லாம் படிச்சிடலாம். பட் அந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது சில இடத்துல லாக் யூஸ் ஆகும், சில டைமில் e⁻², சிலதில் ட்ரிகனாமெட்ரிக் ரிசல்ட்ஸ். ஸோ இதெல்லாமே தரவாக இருந்தால் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். Shall we move on to the next question? Sum number 17. Okay. 0 to π/2 cos square x dx. So listen here, again trigonometric result, integral 0 to π/2 cos square x sin square x. cos square x க்கு ஃபார்முலா 1 plus cos 2x/2. sin square x வந்தால் சேம் ஃபார்முலா மைனஸ் மட்டும் கொடுக்கணும். இந்த 0 to π/2 வந்தனா 12th ஸ்டாண்டர்டில் இதுக்கு ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா வச்சு ஈஸியாக செய்யலாம். எந்த பவர் வந்தாலும் cos raised to 7, cos raised to 9, cos raised to 20 என்ன வேணாலும் வரட்டும், ஈஸியாக செய்திடலாம். பட் அங்கே லிமிட் 0 to π/2 வந்தால் மட்டும்தான். இஃப் இட் இஸ் நாட் 0 to π/2 வேறு ஏதாவது வந்தனா அப்போ அந்த ரிடக்ஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ண முடியாது. யூ டு கோ ஃபார் திஸ் மெத்தட் ஒன்லி. cos square x
1 plus cos 2x by 2. அதை rewrite பண்ணியிருக்கோம். Now we have to integrate this. இந்த 2 outside எடுத்துடலாம். So that is 1 by 2 into integral 0 to pi by 2, 1 plus cos 2x dx. That is 1 by 2 into 1க்கு integration 0 மைண்டில் வந்து எழுதிடாதீங்க, டெரிவேட்டிவ் தான் 0, ரைட்? 1க்கு integration x, cosக்கு integration sin, cos 2xக்கு integration sin 2x by 2. limit 0 to pi by 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஸோ தட் இஸ் 1 by 2 இன்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ் வர இடத்துல எல்லாம் என்ன கொடுக்கணும்னா pi by 2 கொடுங்க. அப்போ pi by 2 மைனஸ் sin 2 into pi by 2, சார் நாட் மைனஸ் ப்ளஸ் sin 2 into pi by 2 by 2 மைனஸ் half into 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 0, sin 0 is also 0, அப்போ அது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். தட் இஸ் 1 by 2 into pi by 2, இந்த 2 to cut ஆயிரும், sin piக்கு வேல்யூ 0. So you are getting 1 by 2 into pi by 2. So our answer is what? Pi by 4. பாருங்க, இதெல்லாம் ஈஸியாக செய்திடலாம். பட் மெயினாக இந்த ரிசல்ட் தெரியலைன்னா cos ஸ்கொயர் எக்ஸுக்கு 1 plus cos 2x by 2 அந்த ரிசல்ட் தெரியலைன்னா you cannot do this up, right? அதனால தான் trigonometry is also very important. When you learn calculus, you need trigonometric results also. Okay, now just I want to take another 3 more questions. Now sum number 18. Listen, இது எப்படி செய்யலாம்னு பாருங்க. Find the value of a. ஒரு unknown a கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு இன்டகிரேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ டிஃபரன்சியேஷன் படிச்சோம்ல, f dash of 0 is equal to something கொடுத்துட்டு k கண்டுபிடி இல்லைன்னா a கண்டுபிடி, அது உள்ள கொஸ்டின்ஸ். ஹியர் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் கூட இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். ஓகே, டு வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் கிவன் இன்டெக்ரல் 1 to a 3x square dx equal to -1. Ordinary integration, we use our own method. So 3 into x square integration x cube by 3. Limit 1 to a equal to -1. 3 கட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் a கொடுத்தீங்கன்னா a cube, -1 கொடுத்தீங்கன்னா 1 cube. 1 cube is 1 only, right? Equal to -1. இந்த -1 அங்கே கொண்டு போனீங்கன்னா +1. So you are getting a cube is equal to -1 plus 1. You are getting a cube equal to 0. a cube 0னா a is also 0. பாருங்க எவ்வளோ சிம்பிள் சம்மில். கொஸ்டினை பார்க்குறதும் டஃப் போல் இருக்கும், பட் இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஆர் கெட்டிங் a equal to 0. Now the last 2 questions. Sum number 19, very important one. ஆல்ரெடி சார் லாஸ்ட் ஒரு 9 ஃபார்மில் தரவாக படிக்க சொன்னேன்ல. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட் 9 ஃபார்மில் பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்று போல் இருக்கும். இன்டகிரல் dx by x square plus a square, இதுலேயே x square plus x square, x square minus a square, a square minus x square, 3 ஃபார்மில். அடுத்து இதுலேயே ரூட் வந்தால் அதில் ஒரு 3 ஃபார்மில். தென் இது நியூமரேட்டில் வந்தனா இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன், இது போல் ஒரு 3 ஃபார்மில். இல்லை அந்த 9 ஃபார்மில் நல்லா தரவு பண்ணிடுங்க. வி டோன்ட் வாண்ட் த ப்ரூஃப், ஃபார்மில் மட்டும் நல்லா தரவு பண்ணிடணும். ஓகே, லுக் அட் திஸ். இது என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இன்டகிரல் ரூட் ஆஃப் இந்த ஒரு ஃபார்மில் மட்டும் பார்ப்போம், அதை வச்சு இந்த சம் போட்டு போகிறோம். இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன்? ஸோ ஹியர் எக்ஸ் பை 2 இன்டு, இதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று, எக்ஸ் பை 2 இன்டு ரூட் ஆஃப் x by 2 into root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ப்ளஸ் சீன் எழுதுவோம் லிமிட் கொடுக்கலன்னா. பட் இங்கே அப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 5 ரூட் ஆஃப் அந்த 25ங்கிறத நம்ம எப்படி மாற்றிடுவோம், 25 5 ஸ்கொயர், ரைட்? 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் கரெக்டாக இதே ஃபார்மில் வந்துட்டுல ஏக்கு இடத்துல 5, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சி வாட் யூ கெட் ஹியர். ஃபஸ்ட்டு எக்ஸ் பை 2, எக்ஸ் அப்படியே தான் எழுதுறோம்ல. ஸோ எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 25 by 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் பை ஏனா எக்ஸ் பை 5. லிமிட் என்ன கொடுக்கணும்? லிமிட் இஸ் 0 to 5. இப்போ இந்த லிமிட் எப்படி ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லெந்தி எக்ஸ்பிரஷனாக இருக்குல்ல. சி ஹவு ஈஸிலி யூ கேன் டூ திஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ் வர இடத்துலலாம் அப்பர் லிமிட் 5 கொடுக்க போகிறீங்க. எக்ஸ் வர இடத்துலலாம் 5 கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? எக்ஸுக்கு இடத்துல 5 கொடுத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 25. அப்போ 25 மைனஸ் 25 ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 0 ப்ளஸ் 25 by 2 இன்ட்டு எக்ஸுக்கு இடத்துல 5 கொடுக்க போகிறீங்க. அப்போ 5 by 5 1 ஆயிரும்.
அப்போ சைன் இன்வர்ஸ் ஒன்றுன்னு வரும். இப்போ இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி சொன்னால சைன் இன்வர்ஸ் ஒன்னா ஒரு கொஸ்டின் கேளுங்க. சைன் விச் ஆங்கிள் இஸ் 1? 90 இஸ் 1, ரைட்? ஸோ 90 π/2. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. தேவையில்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே இந்த ஃபஸ்ட்டு அந்த 25 கொடுத்தீங்கன்னா 25 - 25 0. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக 0. செகண்டில் எக்ஸ்க்கு 5 கொடுத்தீங்கன்னா 5/5 இஸ் 1. சைன் இன்வர்ஸ் 1 90 π/2, தட்ஸ் ஆல். 25/2 π/2 மைனஸ். இப்போ 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 கொடுங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 நம்பர் 0. இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 சைன் இன்வர்ஸ் 0ன்னு வரும். சைன் இன்வர்ஸ் 0 0, அவ்வளோதான். செகண்ட் டைம் ஃபுல்லாகவே 0. ஸோ யூ ஆர் கெட்டிங் 25 π/4 இஸ் யுவர் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இந்த டைப்பில் எந்த சம் வந்தாலுமே அந்த ஃபார்முலா தரவு படிங்க. ஃபார்முலா படிக்கலைன்னா ஒரு லைன் கூட எழுத முடியாது. ஸோ அதனால் லேர்ன் த ஃபார்முலா. ஓகே. நவ் த லாஸ்ட் கொஸ்டின் இன்டகிரேஷனில் சம் நம்பர் 20. லுக் அட் திஸ். அதே போல் தான் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கிறது, ஏ கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் யூஸ் ஆல்ரெடி ஐ ஷோன், ரைட்? ப்ராபபிலிட்டியில் இன்டகிரேஷன்கள்லாம் யூஸ் பண்ணுறது. இது போல சம்ஸ் தாங்க வரும், ரைட்? ஸோ சி வாட் இஸ் கிவன் ஹியர். 0 to a ஒரு அன்னோன் ஏ இருக்குது. 1/4 + x² dx ஈக்குவல் டு π/8. ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது? இன்டர்வல் 0 to a 1/, அதை 4 நம்ம 2² எழுதிடலாமா? +x² of dx ஈக்குவல் டு π/8ன்னு கொடுத்துட்டாங்க. Integral dx by x² + a². There's a formula. Integral dx by x² + a². ப்ளஸ் தானே, ஆர்டர் எப்படி வேணாலும் வரலாம். 1/a tan inverse x/a. 1/a tan inverse x/a. அப்போ இந்த சம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிடுங்க. அதுலேயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ தட் யூ லேர்ன் தரவுலி. ஸோ ஹியர் 1/a 1/2 tan inverse x/a. x/a வேல்யூ 2 ப்ளஸ் சி போட வேணாம், லிமிட் இருக்குது. என்னது லிமிட்? 0 to a ஈக்குவல் டு π/8. இதில் இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ண 4 ஆயிடும். ஸோ π/4 வருதா? இப்போ அப்பர் லிமிட் ஏ கொடுக்கும்போது என்ன வரும்? tan inverse a/2. tan inverse a/2 மைனஸ் 0 கொடுத்தீங்கன்னா tan inverse 0ன்னு வரும். tan inverse 0 தான். ஸோ tan inverse a/2. இது tan inverse 0 லிமிட் π/4ன்னு வரும். இந்த tan inverse கேன்சல் ஆகணும். ரெண்டு பக்கம் நம்ம tan எடுக்கணும். ரெண்டு பக்கமும் tan எடுக்கணும். அப்போ tan inverse வேனிஷ் ஆயிரும். a/2 இஸ் ஈக்குவல் டு இது tan π/4ன்னு வரும். இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு இந்த tan inverse அங்கே கொண்டு போகிறோம். இந்த tan inverse அங்கே போனால் என்ன ஆயிரும்? tan மாறிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ a/2 ஈக்குவல் டு tan π/4. a/2 ஈக்குவல் டு tan π/4. என்ன வேல்யூ? π/4 45. tan 45 இஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a ஈக்குவல் டு 2ன்னு வரும். சரியா? ஸோ இது இந்த பேசிக் இன்டகிரேஷன் தரவாக இருந்தாலே போதும். அப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இன்டகிரேஷன் படிக்கலை, ட்ரிகோனோமெட்ரி படிக்கலை, டிஃப்ரென்சியேஷன் படிக்கலை, டோன்ட் வரி அபவுட் தட். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலா, ட்ரிகோனோமெட்ரிக் ரிசல்ட்ஸ் அண்ட் ஒரு 20 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கிறேன். மக பண்ணாமல் புரிஞ்சு இந்த 20 சம்ஸ் சால்வ் பண்ணி இது போல் வரக்கூடிய சம்ஸ் போட தெரிஞ்சுன்னா ஐ எம் ஷுவர் 12th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் கூட எய்ம் பண்ணலாம். சரியா? ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்பப்போ நாங்கள் லைவ் கிளாஸஸ் போடுவோம். ஸோ இல் கெட் த இன்டிமேஷன். அண்ட் எங்களோட ரெகுலர் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we are going to start ஆன்லைன் கிளாஸஸ் ஷார்ட்லி. ஸோ அந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார் வீக்லி 3 hour classes இருக்கும் மினிமம். சம்டைம் we take some extra classes because we want to finish the portions. பேலன்ஸ் பண்ணி படிப்போம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஒரு சாப்டர், செகண்ட் வால்யூமில் ஒரு சாப்டர், அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம்லேயும் நல்ல மார்க் வாங்கிடலாம், குவார்ட்டர்லியில், ஹாஃப் இயர்லியும் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஓகே, we try to finish the portions by October. Then you will get proper revision. Inform your friends also. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் டு கெட் த ஆஃபர், ஸோ த ப்ரீமியம் கோர்ஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் given this one, but now till this 20th of April 20th நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா you will get the premium course for 4990. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். See you in the next video.